வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஃபோர்ட் மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக் ஒரே நாளில் அரௌண்ட் 14% ஏற்றத்தை கண்டுச்சு. இதுக்கு மெயினான ரீசன் மார்கன் ஸ்டான்லி இந்த ஸ்டாக் ஃபியூச்சரில் ஒரு பெரிய growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் இன்னொன்று இருக்குது. சைனா நாட்டை சேர்ந்த சிஏடிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனம் ஃபோர்ட் மோட்டாருக்கு அவங்களோட லைசன்ஸ் ப்ளஸ் அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. அதாவது சிஏடிஎல் சைனா நாட்டை சேர்ந்தது, ஃபோர்ட் மோட்டார் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தது. ஸோ சைனா நாடு ஈவியில் டாப்பில் இருக்காங்க. அவங்களோட பேட்டரி மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்குது. ஸோ இவங்களோட பேட்டரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அமெரிக்கன் கம்பெனியான ஃபோர்ட் மோட்டாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் ஃபோர்ட் மோட்டார் அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் அவங்களோட பேட்டரியை லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் மார்க்கெட்டில் இருக்கிற இவி வெஹிக்கிள்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட்டில் சேல் ஆகிறது இல்லை. ஸோ அவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி இங்கே இல்லை. ஸோ இங்கே இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது டெஸ்லா, அப்புறம் பிவைடி. பிவைடி வந்து சைனா, அங்கே அப்புறம் அதர் மார்க்கெட்டில் இருக்காங்க. பட் பிவைடி வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் இல்லை. டெஸ்லா மட்டும்தான் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஷேராக இவி ஷேர் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபோர்ட் மோட்டார் இப்போ இந்த லைசன்ஸ் வாங்குறதுனால இவங்க இனிமேல் இந்த இவி பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, டெஸ்லாவோட சில ஷேர்ஸ் எல்லாம் ஃபோர்ட் மோட்டாருக்கு வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது ஒன்றும் பெரிய நியூஸ் இல்லைங்க. இதுக்கப்புறம் சொல்ல போகிறதான் பெரிய நியூஸ். இதுக்கப்புறம் ஃபோர்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு புது கம்பெனியை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா, பிஇஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், இதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ஃபோர்ட் எனர்ஜி கம்பெனி. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போது ஏஐ டேட்டா சென்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எதனால் ஏஐ டேட்டா சென்டர் வேணும்? இப்போ ஓப்பன் ஏஐ, அதுக்கப்புறம் வந்துட்டு சாட் ஜிபிடி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐ கம்பெனி தான். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாட் ஜிபிடியில் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ வேணும், இமேஜ் வேணும்னா அது க்ரியேட் பண்ணி தருது இல்லைங்களா. அதெல்லாம் வந்துட்டு இந்த கண்ட்ரி மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரி அது வச்சுருக்காங்க. நிறைய கண்ட்ரியில் சாட் ஜிபிடி வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா சென்டர் வேணும். ஸோ அந்த டேட்டா சென்டரில் இவங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூஸாக 24/7 ரன் ஆகணும்னா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஓகே, இப்போது எலக்ட்ரிசிட்டி சப்போஸ் கட் ஆயிடுச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வந்து இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய பேக்கப் தேவைப்படும். அந்த பேக்கப் தான் இவங்க பண்ணக்கூடிய பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேக்கப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்டரப்டே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு டேட்டா சென்டருக்கு வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டி நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்போ தான் வந்து ஃபாஸ்ட் கம்ப்யூட்டிங் நடக்கும். ப்ராசஸர் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய ஏஐ சிப்ஸு, ஜிபியூஸ் இருக்கும். ஸோ இதுக்கு தான் அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வேணும். அதை இனிமேல் ஃபோர்ட் எனர்ஜி மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அப்டேட்டுங்க. ஸோ இதனால் என்ன யூஸ்னா, பெரிய பெரிய ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்கிற அமேசான், அப்புறம் வந்து ஆல்ஃபபெட், அப்புறம் மெட்டா, இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களோட கிளைண்ட்டாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் யூஸுக்கும் இவங்க பார்த்துட்ருக்காங்க. நிறைய கிளைண்ட்ஸ் இவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆக போகிறாங்க. இவங்களுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் நடக்க போகுது. ஸோ இது இப்போ இல்லை, இப்போ ஆல்ரெடி 2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனர்ஜி ஸ்டோர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க அப்ரூவல் எல்லாமே நடந்துருச்சு. ஸோ ஃப்யூச்சரில் இது நடக்கும் அப்படின்ற ஒரு நியூஸ்னால தான் இது வந்து இன்டைரக்டாக ஏஐ கம்பெனி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃபோர்ட் மோட்டார்ஸ் பயங்கரமாக வந்துட்டு ஏற்றி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜஸ்ட் நியூஸ் பேஸ் தான். இன்னும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் காட்டி அனலிஸ்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி, ஸோ நிறைய விஷயம் இருக்குது. பட் இவங்க இப்படி தான் இன்னும் இப்போ வந்து ஆல்ரெடி பாசிட்டிவில் சென்டிமெண்ட்டாக இருக்கனால இன்னும் பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து இது ஃபுல்லாக ஏற்ற தான் பார்ப்பாங்க. பட் அதுக்காக ஏறிடுன்னு சொல்ல வரல. இமிடியேட்டாக இப்போ 2 நாள் கழிச்சு இந்த ஏற்றத்தை அப்படியே டபுள் மடங்காக கீழே இறக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நியூஸ்னால ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா ஆப்வியஸாக டக்குன்னு கீழே வந்துடும். ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் கீழே வந்துடும். அதனால் வந்துட்டு ரொம்ப ரிஸ்கி இந்த டைமில் இதை இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஏப்ரல் 2025 இந்த ஸ்டாக் அரௌண்ட் $8 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். பட் இப்போது இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பட் ஸ்டாக் இன்னும் அரௌண்ட் 10 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இப்போ போய் இதில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது மேலே போயிட்டு தான் இருக்கும். பட் டக்குன்னு வந்துட்டு இப்போது இவங்களோட மந்த்லி சேல்ஸ் டேட்டா வெளியிட்டாங்களோ, இல்லை வேறு ஏதாச்சும் இவங்களோட லாஸ் இருந்துச்சுனாலோ, நிறைய வெஹிக்கிள்ஸில் பிரச்சனை ரீகால் பண்ணாங்களோ, அவ்வளோதான். அப்படியே 20-30% அப்படியே கீழே இறக்கி விட்ருவாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த இடத்துக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு தொடர்ந்து இந்த சேனல் பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸில் இருக்க ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த ஸ்டாக் ரிலேட்டடாக எந்த ஸ்டாக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.